மன்னர் முத்துவடிகனாரை எரித்த அக்னி அணைந்து விடவில்லை, அணைந்து விடவில்லை. என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது. மன்னரை கொண்ட வெள்ளை பரங்கிகளை பழி தீர்க்குமது அழையாது. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்காமல் ஓய மாட்டேன், என் மக்களை மீட்காமல் உறங்க மாட்டேன். சிங்கங்கள் அரசாண்ட சிவகங்கை சீமையின் அரியாசனத்தில் சிறுவேண்டலாம் இனி அனுமதி கொடுக்க முடியாது. ஹேளலினம் போல பூமி முகம் பார்த்து தெரியும் கோலைகள் அல்ல நாம். விழித்திருக்கும் கண்ணோக்கி வேறிட்டு வந்தாலும் இமைக்காது நோக்கி வீரர்கள் நாம். புள்ளியை முரத்தால் அடித்து விரட்டிய வீர தமிழச்சி மரபில் வந்தவர்கள். நம் தாய் மண்ணில் கலப்பர்கள் தக்க பாடம் புகிட்ட வேண்டும். சூதுமதியால் மன்னர் கொல்லப்பட்ட அதே காலக்கோவிலில் வெள்ளை பறவையின் தலைகள் கலர்கால் போலும் காலடியில் உருள வேண்டும். சிவகங்கை சீமையில் மீண்டும் ஹனுமன் கொடி பார்க்க வேண்டும். மருது சகடுகளை படைகள் தயாராகட்டும், படைகள் தயாராகட்டும். தாயே, நீங்கள் கூறுவது அத்தனை உண்மை, சத்தியம். ஆனால் நாம் வீரத்தை மட்டும் நம்பி களமிறங்க கூடாது. இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது. அதனால் போர வேண்டாம் என்கிறீரோ? இல்லை இல்லை, புலி பதுங்குவது பயத்தால் அல்ல, பாய்வதற்காக தான். நாம் படை வலிமையை கூட்ட வேண்டும், நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும். மேலும் ஆங்கிலேயர் படைகள் தங்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள். நாம் உடனே விருப்பாட்சி கோட்டைக்கு செல்ல வேண்டும். அங்கு கோபாலரிடம் ஆலோசனை பெறலாம். சரி, உடனே ஏற்பாடு செய்யுங்கள். நான் மன்னரின் சமாதிக்கு சென்று வணங்கி வைத்து வருகிறேன். எங்க போயிருப்போம்? பெண்ணே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? அரசி, அம்மா, உனக்கு என்னை தெரியுமா? தெரியும். இதற்கு தெரிந்த மூன்று எழுத்து ஈரம், தெரியாத மூன்று எழுத்து என்பதும் எனக்கு தெரியும். நன்றாக பேசுகிற மகளே, நாட்டின் நிலைமை எப்படி உள்ளது? மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? நாட்டில் பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்து ஆடுகிறது. உங்கள் கொடை வந்தோனையும் வீரத்தையும் செல்வ வளத்தையும் போற்றி பாடிய பிள்ளைகளுக்கு அதை வைத்து கஞ்சிக்கு வளர்ச்சி வருகின்றது. எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டுகிறேன். இந்த பகுதியில் ஆங்கிலேயர்கள் என்னை தீவிரமாக தேடி வருகிறார்கள். நீங்களும் வரலாம், உன்னிடமும் விசாரிக்கலாம். எச்சரிக்கையாக மீண்டும் சுதந்திர தேசத்தில் சந்திப்போம். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். இந்த பக்கம் நானே பார்த்தேன். எந்த பக்கம் சென்றார்கள்? அது சொல்லணும். சொல்லவில்லை என்றால் உன் கைகள் துண்டிக்கப்படும். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். ஓ, அப்படி என்றால் வெட்ட வேண்டியது கைகள் அல்ல, உன் தலையை. నేను అడగలు పాడుపడిన రాజమహానలో శిక్షణ వస్తున్నాడు. அவளை வேண்டும் மணித்துறையில் நான் செய்கிறேன். நீங்கள் உங்கள் படையை விருப்பாட்சி கொடையை தங்கியது பயிற்சி நான் ஆங்கிலேயர்கள் நெருப்பா இருப்பாய். அவர்களின் ஆயுதக்கிடங்களை அழிக்கும் பருப்பை என்னிடம் ஒப்படைக்கிறேன். தாயே, நீங்கள் ஆணைத்தால் அனலையும் விழுங்கும், நீங்கள் கண்ணசித்தால் கடலையும் காய்ச்சை கொள்வார். படைகள் எல்லாம் தயாராக நம் வீரர்கள் போருக்கு எப்போதோ தயாரிக்கின்றனர். ஆங்கிலேயரை தோற்கடிக்க வேண்டும் என்றால் நவீன ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. ஹைதர் அலிக்கு 3 முறை தகவல் அனுப்பியும் எந்த பதிலும் வரவில்லை. இப்போது ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருப்பதாக செய்தி. நானே நேரடியில் செல்லலாம் என்று திட்டமிட்டுள்ளேன். நல்ல திட்டம்.
को देखना वेलनाचिया का समीक्षा श्लोक आपको अमान बोल उनको அலைக்கும் சலாம். இது போன்ற முக்கியமான ராணுவ ஒப்புதங்கள் குறித்து உங்களிடம் பேச முடியாது. உங்கள் ராணியாரிடம் தான் பேச முடியும். மிக்க மகிழ்ச்சி. अस्सलाम वालेकुम नवाब. उसको जरूरत रही है मैं आंटी को அதற்கு அவசியம் இல்லை நவாப். நான் இங்கே இருக்கிறேன். தங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி. தங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? தற்போது நாட்டின் நிலை எவ்வாறு உள்ளது? வெள்ளை பரங்கிரின் அடாவடித்தனமும் அட்டுழியமும் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது. அதற்கு முடிவு கட்ட வேண்டும். கல்லிலும் முள்ளிலும் வெயிலிலும் மழையிலும் வேர்வை சொட்ட சொட்ட உழைப்பவர்கள் நம் மக்கள். ஆனால் ஊதியமோ அவர்களுக்கு காடு திருப்பி மேடு வெட்டி கலனையாக்கியதுதான். ஆனால் கட்டளையிடுவது அவன் ஏரி கட்டி குளம் வெட்டி வாய்க்கால் போட்டு வளம் சேர்த்ததுதான். ஆனால் வரி வசூலிப்பது பரங்கியர்கள். வரி கட்ட மறுத்ததால் வஞ்சகத்தால் என் கணவரை கொன்றார்கள். அவர்களை பழி தீர்க்க வேண்டும். நம் தாய்மண்ணை மீட்க வேண்டும். அதற்கு தங்களின் ஆயுதப்படையின் உதவி தேவை. நல்லது. ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் இதுதான். நீங்கள் போராடுவது உங்களுக்காக மட்டுமல்ல, எங்களுக்காகவும் தான். 500 துப்பாக்கிகள், 12 பீரங்கிகள், 5000 படை வீரர்கள் இப்போதே நான் உங்களிடம் அனுப்புகிறேன். என் மகன் திப்பு சுல்தான் படைக்கு தலைமையேற்று வருவார். மிக்க நன்றி. உங்கள் உதவியை சிவகங்கை சீமை இன்றும் நினைவில் வைத்திருக்கும். தாயே, தங்கள் உத்தரவுப்படி ஆங்கிலேயர்கள் ஆயுதங்களுக்கு அளிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நம் பெண்கள் படத்தில் குயிலி வீரமரணம் அடைந்துவிட்டார். என்ன சொல்கிறீர்கள்? ஆம் தாயே, நம் குயிலி ஆங்கிலேயர்கள் ஆயுதங்களுக்கு அளிப்பதற்கு தன் உடலை தீயாக்கி தீ வைத்துக் கொண்டார். குயிலி புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளார். உடனே போர் வரிசை கட்டுங்கள். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், பசுக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்புங்கள். 4 திசைகளிலும் படைகள் செல்லட்டும். ஆங்கிலேயரின் தளபதியான பாஞ்சோரன் ஜோசப் மிஸ்டர் எனக்கு உயிரிழந்தார். ராணியாரே, பாஞ்சோரை பிடித்து விட்டு. Please forgive us. You slight. We are living in a country, not trouble anyone. Don't you know English? I am not only speak English. I am well versed in Malayalam, Telugu, French, Kannada. As I have all these 7 languages. தான்தான் நிரந்தரச்ச என்ன அர்மங்கள் தான்தான் அருளிச்ச குண்டவரு. This is Malayalam. ప్రాగించే పెడవల కన్నా సగాయించే చెడవల విన్న. This is Telugu. జననీ జన్మ భూమిస్టర్ స్వర్గాన్ని విభికరియేసి. This is Sanskrit. தேசம் நம்தே மக்களும் நம்பவரே அன்றும் நம்தே. நமக்கு யாக்கு வருகிறதேக்கா கத்தாயிந்தா புரிகிறதா? Listen, right and sit will be never interfere with the ownership in the position of சிவகங்கை சீமை. We do it like that. இவன் நலன் தவறியவன், நம் மன்னரை கொன்றவன். இவனுக்கு கருணை காட்டக்கூடாது. உத்தரவிடுங்கள். இவன் தலையை சீவி தங்கள் காலடியில் காணிக்கையாக்குகிறேன். அவசியம் வேண்டாம். வீரத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தை உலகிற்கே கற்றுக் கொடுத்தவர் நாம். மனிதர் அடிமையாக்கும் சிறுமையை ஒழிப்போம். யாதும் ஒரே யாவலரும் கேளீர் என்பதை உலகிற்கே உரைப்போம். நிராதிபதியாக நிற்போம். ஆயுத பலத்தை காமிப்பது வீரத்திற்கு அளவல்ல. அவன் எப்போது நம்மன் தலை குனிந்து மன்னிப்பு கேட்டானோ அப்போதே இவன் செத்து விட்டான். கோட்டை நம் வசமாகிவிட்டது. இவன் பிழைத்து போகட்டும். வெற்றி விழாவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். அதற்கு முன் உடையாளிக்கும் குயிலுக்கும் அவரின் வீரத்தை போற்றுவதை கோயில் கட்ட உத்தரவிடுகிறேன். மூவேந்தர்களின் வீரத்தை முத்தமிழும் பெருமை நீக்க வேண்டிய தலைநடை